ஹாய் காய்ஸ், என்னோட அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களோட அஞ்சலி பேசுகிறேன். நேற்று விட்டதுலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் அப்பா சொன்னது, அவங்க உன்னை படிக்க வைக்கிறாங்களாம், கல்யாணம் பண்ணிட்டு போய் நீ போமா, வேலைக்கு அனுப்புகிறாங்களாம் அப்படின்னு நம்ப வச்சுருக்குறாங்க. சொல்லுவாங்கள்ல, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி தான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணி வச்சுருக்காங்கன்றதோட பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணும் நம்பி ரிசல்ட்டுக்கு முன்னாடியே முகூர்த்த தேதியும் குறிச்சாங்க. எப்படியும் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை. 300க்கு மேலே மார்க்கும் எடுத்தா. அதுக்கு முன்னாடி திருமணமும் முடிஞ்சிச்சு. அங்கே போய் தான் ரிசல்ட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால், வேணாம், கிராமம் இது, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியை படிக்க அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் அப்பாக்கிட்ட கேட்டேன், அப்பா இப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போது அப்பா செல்லம், இப்போது இவங்க சொல்கிற மாதிரி நான் கேட்கணும். எனக்கு புரியல. பிறந்தப்போ அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பா பேச்சை கேட்டு அப்பாக்காக ஒத்துக்கிட்டு எல்லாமே அப்பா அப்பா அப்பான்ட்டு அப்பாக்காகவே முடிவெடுத்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் பேச்சை கேட்கணும், அவன் என்ன சொல்கிறானோ அவனுக்காக வாழணும். அதுலேயும் குழந்த வேணும்னாலும் அவங்க தான் முடிவு பண்ணணும், குழந்த வேணான்னாலும் அவங்க தான் முடிவு பண்ணணும். கேட்டால் ஊரில் இருக்கிறவங்க, கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்காக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டா கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு மாதத்தில் அந்த பொண்ணுக்கும் மாசமாக இருக்கும்னு தெரிய வந்துச்சு. ஆனால் கல்யாணம் பண்ண கணவனுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியாது அவன் எப்படி, அவன் ஃபேமிலி எப்படி அப்படின்ட்டு. போக போக தான் தெரிய வந்துச்சு. 1 வருஷம் ஆச்சு, குழந்தையும் பிறந்துச்சு, லைஃப் நல்லா தான் போச்சு. அந்த 1 வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கல. அந்த 1 வருஷம் மட்டும் லைஃப் எப்படி நல்லா போச்சு அப்படின்னு கேட்டால், கல்யாணம் ஆகி கால் வச்சதுலேருந்து மாமியார், மாமனார், மச்சனம் எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. கொடுத்த மரியாதை. அந்த பொண்ணு 14 வயசு, ஒன்றுமே தெரியாது. அப்பா அம்மா வீட்டில் எப்படி விளையாடிட்டு சின்ன பொண்ணாட்ட இருந்தாலோ அதே மாதிரி தன் கணவன் வீட்லேயும் இருந்தா. அந்த 1 வருஷம் அவள் கையில் அந்த குழந்தை வர்ற வரைக்கும் அவளை சின்ன குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவள் கேட்குறத வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. ஆனால் அப்போ அந்த பொண்ணு புரிஞ்சிக்கல, அவங்க ஆட்டி வச்ச பொம்மை மாதிரி தான் நம்ம ஆடுறோம், இது நம்மளோட வாழ்க்கை இல்லை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் கணவனோட சுயரூபம் தெரிய வந்துச்சு. சின்னதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை கேட்டால் அவன் ஆம்பளை. ஆம்பளைன்னா அப்படி தான் இருப்பான். பொண்ணுங்க தான் விட்டு கொடுத்து போகணும். ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக அழுவா. ஏன் இப்படி பண்ணுற, நான் இருக்கேன் தானே, ஏன் கூட பேசு அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த பொண்ணை ஒரு மனுஷியாகவே மதிக்கலை. 1 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக மாறிச்சு. அந்த பொண்ணும் தாக்கு பிடிச்சா. அந்த குழந்தை பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய் உறவுகளே. என்னை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.